ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேத்தக்கோட 3 டேங்க. வெற்றிகரமா நம்ம வந்து 3வது நாள். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரவுண்ட் பென் என்க்ளோஸ்ட் ஏரியால அவள எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணோம். அடுத்து அவ எவ்வளோ பொட்டன்ஷியலா இருந்தா, ஆ எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கோப்ப பாய் வந்துட்டா. ஏன்னா ஒரு சில ஹார்ஸஸ்லாம் வந்து 6 செஷன், 7 செஷன் எடுக்கும். பட் ஒரு ஒரு 3 டேலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவள செக் பண்ணி எல்லாம் ஓகே. சேஃப் டூ ரைட் இன்சைட் த அரீனா. அப்படின்னா வந்து நம்ம அரீனாக்குள்ள ரைட் பண்றதுக்கு சேஃபான ஹார்ஸ்ன்றத நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அனலைஸ் பண்ணதுல இன்னைக்கு அரீனாக்குள்ள அவளுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் குடுக்க முடியும், என்னெல்லாம் அவளுக்கு சொல்லிக் குடுக்க முடியும், ஆ என்னெல்லாம் ரைடிங்ல அவளுக்கு வந்து இன்னும் இன்னும் மேம்படுத்தி அவள வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஃப்ரம் எஸ்டர்டே பண்ணிக்கிட்டு நம்ம ஆ நெறைய விஷயம் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணுன்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்போ சேத்தக் சேத்தக்க வந்து வெளிய எடுத்திருக்கோம். மவுண்ட் எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வந்து மவுண்ட் பண்ணிப்போம். சாஃப்ட்டா வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து நம்மளுடைய தாரக மந்திரம் லேட்டரல் ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஓகே. லேட்டரலா ஹார்ஸ ஃப்ளெக்ஸ் பண்ண முடியலன்னா, உங்களால வெர்டிகலா பண்ண முடியாது. வெர்டிகலா பண்ண முடியலனாக்கா, உங்களால வந்து பாடிய கண்ட்ரோல்ஸ் எடுக்க முடியாது. கண்ட்ரோல்ஸ் எடுக்க முடியலன்னா, கலெக்ஷன் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, இந்த வெர்டிகல் ஃப்ளெக்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெர்டிகல் ஃப்ளெக்ஷன் வந்து சாஃப்ட்டா இருக்கு. பாருங்க இந்த டைம்லலாம் அவளுக்கு புரியாது. ஏதோ கேட்கறாங்க, என்னவோ பண்றாங்க, இந்த இடத்துல ஏதோ உறுத்துது. நம்ம அத போட்டு தேய்ச்சு எடுப்போம் அப்டின்ட்டு ட்ரை பண்றா. ஸோ நல்ல நல்லா சாஃப்ட்டா கேட்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறோம். அவ எப்பலாம் முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா ஃபைட் பண்ண ட்ரை பண்றாளோ, அப்ப லைட்டா ஹெல்ப் பண்ண போறோம். அவ்வளோதான். ஓகே. ஓகே. குட். ஓகே. சாஃப்ட்டா எடுப்போம். குட். குட். ஓகே. ஸோ கொஞ்சம் வெர்டிகலா வெர்டிகலாவும் எடுக்க முடியுது. ஸோ ஹாப்பி. ஓகே. போதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இனிமேல் வந்து கொஞ்சம் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் குடுக்கலாம். நான் மூவ்மெண்ட்டுக்காக லைட்டா ஸ்பர் டச் பண்ணேன். அவளுக்கு புரியல. ஸோ நான் கியூல வந்து டிசிப்ளினா போகணும். ஓகே. லாஸ்ட் வீடியோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தப்பு பண்ணியிருந்தேன். அத ஒருத்தர் கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி சொன்னாரு. ஹாப்பி. ஓகேங்களா? நீங்க நெறைய எவ்வளோ அப்சர்வ் பண்றீங்க, எவ்வளோ விஷயம் உங்களுக்கு போய் சேருதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கிளக் பண்ணிக்கிட்டே நான் வந்து கேண்டர் கேட்டிருப்பேன். ஸோ நான் கிஸ்ஸிங் சவுண்ட மறந்திருப்பேன் அந்த இடத்துல. ஸோ அத கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது எவ்வளோ ரீச் ஆகுதுன்றது எனக்கு அந்த ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பினஸ் குடுத்தது அந்த இடத்துல. ஓகே. ஓகேங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கியூஸ ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்க. இந்த இடத்துல நிக்க நினைக்கிறா. நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, கலெக்ஷனு, ஃப்ளெக்ஷன்லாம் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட்ட ஃப்ரீ பண்ணணும். ஓகேவா? ஃபீட்டு ஃப்ரீ பண்ணணும். அவ எந்த இடத்துலயும் என்ன ஜிக் பண்ணி இழுத்துக்கிட்டு எல்லாம் போகக்கூடாது. ஓகேவா? ஓகே. எப்பலாம் நிக்கிறாளோ லைட்டா ஸ்பர்ர ஆட் பண்றேன். கலெக்ட் பண்ணல. ரெகுலரா தான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய ரெயினுக்குள்ள ஹார்ஸ வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. அப்படின்னா வந்து ரெயினுக்குள்ள ஹார்ஸ வைக்கும்போது, இந்த டேர்ம சாஃப்ட்டா நீங்க சாதாரணமா நினைச்சுப்பீங்க. ஆனா வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெயினுக்குள்ள ஹார்ஸ வைக்கிறேன்றது நான் என்ன சொல்றேன்னாக்கா, நான் இப்போ வந்து இந்த ரெயின இப்படி திருப்புனேன்னா, ஹார்ஸ் வந்து எனக்கு இப்படி திரும்பிரணும். ஆனா அங்க இழுத்துக்கிட்டு ஒரு சில டைம் பார்ப்போம். நம்ம இப்படி இழுப்போம். நம்மள இப்படி ஜிக் பண்ணிக்கிட்டு போவோம். அந்த இடத்த கரெக்ட் பண்ணணும்ன்றேன். சாஃப்ட்டா வேணும். இப்ப பாருங்க. நான் இப்படி இழுக்கிறேன். அந்த பக்கம் இழுத்துட்டு போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், இன்னும் எக்ஸசிவ் பிரஷர் போட்டு, வா சாஃப்ட்டா வா. ஓகே. இந்த இந்த எங்கெல்லாம் இது பாருங்க. இந்த இடத்துல நான் இழுக்க பார்க்குறேன். இங்க இழுத்துட்டு போகுது என்ன. ஸோ இன்னும் எக்ஸசிவா அவனுக்கு புரிய வைக்கணும் நானு. என் ரெயின டச் பண்ணா அங்க வந்துரணும். ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓகே. இப்போ பாருங்க, லெஃப்ட் டர்ன் பண்றேன். வந்திருக்கணும், வரல. ஸோ எக்ஸசிவா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டேன். பாருங்க, லைட்டா சாஃப்டா எடுக்கிறேன். ஓரளவுக்கு வந்துட்டா. இதுக்கு முன்னாடி அந்த ஜிக் பண்ணிட்டு போனா இல்லையா, அந்த பழக்கம் இல்லை. லைட்டா
ஸ்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க லெஃப்ட் எடுக்கிறேன், வரல. ஸோ ஓகே, ஸ்பர் ஆட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா வந்து எனக்கு ஹார்ஸ் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடாதுங்க. நான் இப்படி எடுத்தேன்னா இப்போ விட்டு கொடுத்தா பார்த்தீங்களா, இப்படி எடுத்தேன்னா அப்படி சூப்பர். நான் இந்த இடத்துல பிக் பண்ணேன்னா சூப்பர், அழகு அழகு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னுடைய ரெயினை வந்து 100% அது மதிக்க கற்றுக்கிட்டாதான் என்னால் கண்ட்ரோல்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸ்டாப் பண்ண நினைக்கிறா. ஏன்னா இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்டே வந்து ஸ்டாப் பண்ண விடக்கூடாது. ஓகே, ஸ்டாப் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இங்கே பாருங்க, ஃபைட்டிங், குட். ஓகே, இந்த சைடு குட் குட். பாருங்க இந்த இடத்துல மைண்ட் அப்படி போகுது. சூப்பருங்க. ஓகே, சாஃப்டா இருக்கா? ஸோ ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு போயிட்டு வருவோம். அவளே கேண்டர் கேட்டா, நான் கேண்டர் எல்லாம் இல்லை. இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க, நான் இப்படி இழுத்துட்டு இருக்கேன், என்ன இங்கே ஜிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் பண்ணி, ஸோ எனக்கு அது நடக்கவே கூடாது. நான் எங்கே இழுத்தாலும் அங்கே வந்துடணும் ஹார்ஸு. சூப்பர், இந்த இடத்துல நல்லா வந்தா. ஓகே, இப்போ லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு நிற்க பார்க்குறா. ஸோ ஸ்பீடு குறைஞ்சா பெனிஃபிட் கம்மி. ஓகே, கொஞ்சம் 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 கசமுசா நடந்தது அந்த இடத்துல, ஒழுங்காக சாஃப்டாக இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ கொஞ்ச நேரம் அசல் பண்ணோம் இல்லையா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வச்சுப்போம். அங்கங்கே லெக்கை ஹேட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நிறையவே என்ன புல் பண்ணுறா. ஸோ நான் அலோவ் பண்ண முடியாது. குட். ஓகே பாருங்க, இந்த இடத்துல புல்லிங் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க என்ன இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ ரைட் சைடு வந்து சாஃப்டாக இருக்க மாட்டேறா. ரைட் சைடு சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் ஹசலிங் மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் தேவைப்படுது இந்த இடத்துல அவ்வளோ நல்ல. ஏன்னா வண்டியில் ஓடின குதிரை இந்த ஸ்லைட் ஃபீல் எல்லாம் பெருசாக இது பண்ணாது, டீசென்சிட்டிஸ் ஆகிட்டு இருக்கும் மவுத் ஃபீலு. ஸோ அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்ம அந்த சென்சிட்டிவிட்டியை உருவாக்கணுன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக கொண்டு வர பார்க்கணும். ஓகேங்களா? அவளே எடுக்கிறா. ஆக்சுவலாக நம்ம கேட்கல, ஓகேவா? ஆனால் அது லேட்டராக புகுத்திப்போம், அந்த கிசிங் சவுண்டை நம்ம புகுத்திப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தலையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கா. ஸோ எனக்கு வேணா பாருங்கள், இந்த இடத்துல என்னை இழுத்துட்டு ஷெட்டுக்கு போக நினைக்கிறேன். நீ கேண்டர் போகிறதுனா போய்க்கோ, பட் என்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் காட்டிடாத. நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். குட் குட், வெரி குட். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க போன ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல இழுக்க பார்க்குறா. வேணா, உன்னால் பண்ண முடியாது. யூ கேனாட் வின் மீ. ஸோ ஓ ஓ வேலை செய், வா, டர்ன் பண்ணு. குட், டர்ன் பண்ணு.
ஓகே. ஒரு லெஸ் சென்சிட்டிவாக தான் இருக்குது ஸ்பர்ருக்கு. ஏன்னா ஒரு சில ஹார்ஸ் கோல்ட்டு ஃபில்லி எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸே கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. ஓகே ஓகேங்க. நான் வந்து அந்த ட்ராட்டை வந்து ஃப்ரீ பண்ண நினைக்கிறேன் கிளக் பண்ணி, பட் அவள் கேண்டர் எடுத்துக்கிறா. ஸோ இப்போதைக்கு விட்டுருவோம், பட் லேட்டர் கண்டிப்பாக அவளுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம லீட் டிபார்ச்சர் எல்லாம் கொடுக்க சொல்ல ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் நம்மளோட கியூவு. ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுப்போம் இப்போ அவளுக்கு. ஓகேவா? சூப்பர் 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 ரட்சத்துக்கு அருமடா. வாடா, இந்த இடத்துல ஏன்டா இப்படி ஜிக் பண்ணுற? உனக்கு ஜிக் பண்ண நான் அலோவ் பண்ண முடியாது. ஐ எம் டூயிங் எ ஒண்டரிங் டச் ஸ்டாப். ஓகே. நீ கண்டிப்பா குட். இப்போ கூட பாருங்க, இந்த இடத்துல ஜிக்கிங் இருந்துட்டு தான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ லைட்டாக ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஃப்ரீ பண்ணிக்கோ. ஓகே, போடா. தலை எப்படி வச்சுக்கோ. குட். எங்க மேலே ஏற்ற பார்க்குறேன். போடா. குட். ஓகே. இந்த இடத்துலையும் ஜிக்கிங், ஸோ நான் அலோவ் பண்ணக்கூடாது. மெயினாக எனக்கு அவனுடைய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்னாக்கா, இந்த தலையை அந்த இடத்துல போக சொல்ல இழுக்க பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும். இந்த ஹார்ஸ் எங்கேயுமே இழுத்துடக்கூடாது. ஸோ ஆஸ் சூன் அஸ் இந்த ஹெட்டோட இந்த ரெயினோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது புரிஞ்சுக்கணும், எவ்வளோ மதிக்கணும், என்னுடைய லைட் ஃபீலை எவ்வளோ மதிக்கணுன்றதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த இடம் லைட்டாக இழுக்கிறேன். சூப்பருங்க. ஸ்டாப் பண்ணானாக்கா நான் புல்லெல்லாம் கொடுக்கல, அப்படியே அந்த ஃபீலை தான் கொடுத்தேன். அப்படியே ஸ்டாப் பண்ண. வெரி குட் வெரி குட் வெரி குட் சேத்தன். ஸ்லோவா ட்ராட் பண்ணுவோம். எல்லாம் போகாத. ட்ராட் நான் உனக்கு கேண்டர்லாம் கேட்கல. ட்ராட் குட். ட்ராட் பாருங்க, இந்த இடத்துல ஜிக் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. ஓ ட்ராட் பண்ணு. என்னுடைய ரெயினை மதி. இந்த இதுதான் உன்னுடைய அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணும் இந்த ரெயினுக்கு நீ. குட் குட் குட். ஏன்னா ஒரு ஃபேமஸ் சேயிங் இயான் பிரான்சிஸ் சொல்லுவார் ஒரு ட்ரைனிங் வீடியோவில், லைட் இஸ் இன் எண்ட் ஆஃப் த டனல்னுவாங்க. அப்போ வந்து ஒரு டனல் உள்ள போகிறோன்னா அதில் எப்போ வெளிச்சம் கிடைக்குன்னா அந்த டனலோட எண்டில் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டனல் உள்ள நுழைஞ்ச உடனே வெளிச்சத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நாள் பொறுத்து தான் நம்ம பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கணும். பட் வந்து தென் அண்ட் தேர் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். குட் குட் சூப்பருங்க. நல்லா ரெயின் ரெஸ்பான்ஸ் வருது இப்போ பாருங்க இந்த இடத்துல. குட் வெரி குட். குட். இந்த இடத்துல இந்த தலையோட ஸ்டிஃப்னஸை நான் குறைக்கணும். கீப் கோயிங். நல்லா போ. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இவனுக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை நான் காலி பண்ணணும். ஸோ பரவாயில்ல. குட் வெரி குட். குட் சூப்பருங்க.
ஓரளவுக்கு குட். ஓகே ஓகே, ரெஸ்பான்சிபிள் ரெயின்ஸ். குட் குட். நின்றாத தங்கம், போடா நின்றாது, ரிலாக்ஸ் மட்டும் ஆகு. அப்படியா அப்படியா, சூப்பர்ரா சூப்பர்ரா. பாருங்க அப்படியே ஒரு 2 விரல் அப்படி தூக்குனா சாஃப்டா வரான் பாருங்க. இந்த விரல் எடுத்தா இப்படி சாஃப்டா வரான், இந்த விரல் எடுத்தா. குட். அருமை 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 அருமை. போ 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 போ, ஒரு ரவுண்டு வேகமாக போகுமா? கேண்டர் போவோம் ஓகேவா? இப்போவே நான் உனக்கு புகுத்துறேன், கிசிங் சிக்னல் போயிடுவோம் ஓகேவா? குட் குட். போ ரவுண்டு போ. ஜிக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாது தங்கம், ஜிக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுடா. குட் குட் குட். ஆமாடா, ஏன் அவங்க அங்கே ஸ்விட்ச் கொடுக்குறேன்? சூப்பர்ரா சூப்பர்ரா, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். குட். ஓகேங்க, சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வருது? அந்த பிரச்சனைகள், பதட்டங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நயரா கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நயரா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செட்டில் ஆகவே மாட்டா. அதே மாதிரி இந்த மாதிரி விட்டோனாக்கா நிற்கவே மாட்டா. அப்படி போகிறது, அப்படியே அந்த 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 எக்ஸசிவ் எனர்ஜி வந்து இவங்ககிட்ட எக்ஸசிவ் எனர்ஜி இருக்குது. பட் வந்து அதை நம்ம வேணுன்ற போது எடுத்தால் கிடைக்குது. அது பாட்டுக்கு அதனுடைய டிசிஷன் அந்த எனர்ஜி போல். அந்த எனர்ஜி என்னவா இருக்குது, தேவைன்னா நம்மளால் லைட்டன் பண்ண முடியுது, வேணான்னா ஆஃப் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஓகேங்க, நல்லா போகுது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு நல்ல கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோன்றது எனக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ சேத்தக்கோட இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் செஷன் வந்து நம்ம நயராது பண்ண சொல்ல ஒரு சின்ன இன்ஜுரியோடு முடிஞ்சு அது ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நின்றுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தாங்க, ரொம்ப நல்லாவே சேத்தக் பண்ணியிருக்கான், ஹாப்பி. ஸோ ஃப்ளெக்ஷன் பார்த்துப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இதுதான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்ஸை எடுத்து கொடுக்கும். ஓகேவா? குட் 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 குட், வெரி குட். ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அதனால் ஒரு இது கொடுத்தேன். ஓகே, அப்படி சின்னதாக கிடைச்சாலும் நீ இது பண்ணிக்கணும். ஓகே, குட் 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 குட். வா 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 வா. குட், வெரி குட் வெரி குட். சூப்பர்ரா. லைட்டாக பேக் லெக் மட்டும் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ண பார்க்கலாம். லைட்டாக பேக் லெக் வெயிட் ஷிஃப்ட் பண்ணு. குட், அவ்வளோதானே தங்கம். சூப்பர் சூப்பர்ரா. லைட்டாக பேக் லெக் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணு, ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணு. பாரு, தலையை மேலே தூக்கக்கூடாது. அப்படி அப்படி. இதுதான் பேக்கப்போட ஃபவுண்டேஷனுங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான். ஓகே, ரெயினை பிக் பண்ணால் அப்படி வெயிட்டை மாற்றணும். பின்னாடி சாஞ்சு வெயிட்டை ரெயினை புல் பண்ணனா வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணு. குட் குட். என்னுடைய பேக்கப்போட ஃபவுண்டேஷன் இப்போ இதுதான் வந்து நாளைக்கு ஒரு ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பாக மாறும், 10 ஸ்டெப்பு 100 ஸ்டெப்பாக மாறும். ஓகேவா? குட். ஓகேங்க, இவனுடைய சின்ன மைனஸ்ன்னு நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன்ஸில் பேக் ஹேண்டை மூவ் பண்ணுறது. ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ பேக் ஹேண்டை மூவ் பண்ணுறானா ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணுறானான்னு. ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுது. பட் ஃப்ரண்ட்டு ட்ரை பண்ணுறான், ஹாப்பி தான். ஓகேவா? ஃப்ரண்ட்டை ட்ரை பண்ணுறான், ஹாப்பி தான். இப்போடா வாடா, குட் ரத்தங்க, அவ்வளோதான்டா. ஓகேங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம நிறைய லெஃப்ட் பண்ணோம் இல்லையா, ரைட்டு. ஏன்னா வந்து ஈக்குவலாக நம்மளுடைய ஒரே சைடு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, குட் குட் குட். குட் குட், வெரி குட்ரா.
ட்ராட்டை எவ்வளோ பிக் பண்ணுறாங்க. ஓகே, டர்ன் ஸ்டெப் எல்லாம் போயிருக்கா. ஓகே, லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு. வேணாம் கேண்டர் போக பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டேன். நோ, ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். ரிலாக்ஸ் ஆனால் அவனே வந்துட்டான். ஓகே ஓகேங்க. இப்போ மறுபடியும் ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். குட். ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். குட். இப்போ லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுவோம். திரும்பல அப்புறம் அப்படி பின்னாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணு. குட். அப்படிடா அப்படிடா அப்படிடா. குட். ஓகேங்க. இப்போ ரைட்டில் கொஞ்சம் நேரம் கேண்டர் பண்ணிப்போம். ஓகே, ரைட்டில் கேண்டர் சிக்னல் ஸ்டார்ட் பண்ணிப்போம். குட். கிளிப் எடுத்திருக்கான். ஹாப்பி. நிறைய இந்த இடத்துல பாருங்க, பவர் மாதிரி எடுத்து சூப்பராக இதுவாச்சு. போடா, நான் இருக்கக்கூடாது, எனர்ஜி கம்மியாக இருக்கு, பத்தலை, ஓடு, உங்ககிட்ட நிறைய எனர்ஜி இருக்கு பாருங்க. சூப்பராக ஜெக் ஆகுறாங்க. லெஃப்ட் ரைட்டு கேட்டால் சாஃப்டாக வரான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி 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 இப்படி. அவ்வளோதான், சூப்பர். ஏய், நிற்பாங்க இவெல்லாம் செம ஸ்டாப்பராக வருவாங்க. குட் 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 குட், வெரி குட். ஹாப்பிடா ஹாப்பிடா ஹாப்பிடா. குட் குட் சேத்துக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்டா தங்க, சூப்பர்ரா. அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா. இப்படி வா இப்படி வா இப்படியா இப்படியா இப்படி வா. குட். லைட்டாக பின்னாடி ராக் பண்ணுவோம். ஓகே, கலெக்ட் பண்ணுவோம். பின்னாடி ராக் பண்ணு. குட் குட். ஓரளவுக்கு ராக் பண்ணோம். ஓகேவா, மறுபடியும் மறுபடியும். குட். அவ்வளோதாண்டா. மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அவ்வளோதாண்டா. குட். மறுபடியும். அவ்வளோதாண்டா. பின்னாடி வாடா பின்னாடி வாடா. இன்னும் கொஞ்சம்டா கொஞ்சம்டா எக்ஸஸரா. வேணா வேணா வா பின்னாடி வா. அப்படிடா, சூப்பர்ரா. குட், சூப்பர்ரா. குட் குட். இப்போ கூட பின்னாடி அதிகமாக மூவ் பண்ணா. ஸோ அப்படி அப்படி. குட். அந்த அந்த காலை நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்லோமோ போட்டு பாருங்கள். அந்த காலை இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு செகண்ட் இப்படி வச்சிருப்பான் பாருங்க. அது வந்து எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது, அந்த ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல். அப்படி சூப்பர்ரா. அப்புறம் இப்படி வா 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 வா. குட் 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 குட். வாடா இன்னும் கொஞ்சம். அப்படி அப்படி இழுத்து இழுத்து தூக்கி வை தூக்கி வை, நல்லா தூக்கி வை. அப்படி அப்படி. இன்னும் கொஞ்சம் நல்லா வரல, பத்தலை. அப்படி. மேபி நான் என்னுடைய ஃபீலும் தப்பாகவும் இருந்திருக்கலாம். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். பட் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. குட். பாருங்க, அந்த இடத்துல ஒரு கோவம் வந்துருச்சு. என்னடா திடீர்னு வேகமாக கேட்குறான்ட்டு. குட்
என்ன பண்ண போகிறேன், ஃபென்ஸுக்கு 45 டிகிரி போக போகிறேன். ஃபென்ஸுக்கு 45 டிகிரியில் போயிட்டு சூப்பராக ஸ்டாப் பண்ணாங்க. ஹாப்பிங்க. இவன் பயங்கரமாக வருவாங்க. ஆனால் என்னென்னா மறுபடியும் ஃபென்ஸுக்கு 45 டிகிரியில் போவோம். நீ தாண்டா நான் தேடிட்டு இருந்த ஆளா? ஏய் ஹாப்பிங்க, ஹாப்பி ஹாப்பி. வா 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 வா, இங்கே வா பாப்பு. பார்த்தீங்களா? ஆஹா, யூ ஆர் த கை மேன். இன்னும் நான் சக்தியில் கூட இவ்வளோ ஸ்லைட் பண்ணலங்க, ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்து காட்ட, இது காட்ட, இந்த இடம் காட்டு, இந்த இடம் காட்ட. அவள் எவ்வளோ தூரம் ஸ்லைட் அதை எடுத்துரு, அந்த கல் எடுத்துரு, அந்த கல் எடுத்துட்டு காட்டு. ஆக்சுவலாக நம்ம டெரைன் வந்து அதான் பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்லைட் பண்ணியிருக்கா பாருங்களேன். ஹாப்பிங்க. இங்கேருந்து இவனுக்கெல்லாம் ஸ்லைடர் போட்டாக்க நம்ம டெஸ்டினிங்க. நம்ம என்ன சொல்கிறது, இத்தனை வருஷம் போராட்டம், இத்தனை வருஷம் பயணம், நம்ம எதுக்காக ஆசைப்பட்டோமோ அந்த விஷயம் கிடைச்சிரும். ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது இவன் எனக்கு தோணுச்சு, அவனுடைய ஐன் கன்ஃபர்மேஷன் வச்சு இவன் ஒரு லெவலில் வருவான்ட்டு சந்தோஷப்படுத்தியிருக்கான். அதனால் ஒரு ஹாப்பி ஹெண்டிங், ஹாப்பியாக இன்றைக்கி ஒரு ஒரு கிளாஸை முடிப்போம். தேங்க்யூ ரச்சட்டு, தேங்க்யூடா. ஹாப்பிங்க. ஸ்லைடர் போடணுங்க, போட்டோன்னா ஈஸியாக வேறு லெவலில் பண்ணிடலாம். குட், வெரி குட் அச்சட்டுக்கு. ஓகே, கிளாஸை முடிப்போம், செஷன் முடிப்போம். நல்ல என்ன ஒரு சேட் ட்ரூத் தெரியுங்களா, என்னையும் இந்த தப்பை நானும் பண்ணுறேங்க. இவ்வளோ நல்ல ஹார்ஸை ஷார்ட் பேக்குன்ட்டு ப்ரீட் பண்ண மாட்டோம். ஷார்ட் பேக்கு, துண்டு குதிரை அப்படின்ட்டு ப்ரீட் பண்ண மாட்டோம். ஆனால் இவ்வளோ திறமை இருக்குது பாருங்கள். இவனை கண்டிப்பாக ப்ரீட் பண்ணணும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ப்ரீட் பண்ணி வச்சா நல்லதாக இருக்கும். சூப்பருங்க. இவன் இந்த ஹார்ஸோட அப்பா, அம்மா தெரியாது. இந்த ஹார்ஸோட அப்பா வந்து ஒரு ஸ்டாலியன், ராஜான்னு ஒரு ஸ்டாலியன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ரீலெல்லாம் போட்டிருப்போம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. பொள்ளாச்சி ரைட் போயிட்டு அங்கே ஒரு ஸ்லோமோவில் அவனும் நல்ல ஒரு அந்த மைண்டு, குட் மைண்டு, பொட்டென்ஷியல், எனர்ஜி, அந்த மாதிரி இவனுக்கும் அது இருக்குது. ஹாப்பி. ஒரு சில டைம் இது இந்த ஹார்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு குட்டி, அவர்கிட்ட இருந்த குட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த ஹார்ஸை வாங்கினார். அப்போ வந்து நான் யோசிப்பேன், இவருக்கு எதுனா தப்பு பண்ணிட்டோமோ. அந்த குட்டியும் நல்லா வந்துருச்சு. நம்மளால இவர் தப்பான ஹார்ஸை வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கரெக்டான ஹார்ஸை தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சந்தோஷத்தில் நிறைய வளருவானா. பை. மறக்காமல் அடுத்த ட்ரைனிங் செஷன் சேர்த்துறது அவளோட எதிர்பார்க்குறேன், நானும் எதிர்பார்க்குறேன். ஜான்சி நயராக்கு ரெஸ்ட்டில் இருக்கா. ஸோ ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்துருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் ப்ரைவேட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முக்கியமாக இது யாருக்கு போய் சேரணும், நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நம்ம தேவையானவங்களுக்கு மட்டும் இது போய் சேரணுன்னு தான் நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். தேங்க்யூ, பாய்.